உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரான் நமக்கு ஆன்மநேய கருத்தை மட்டும் சொல்லலை, உடல் நலத்துக்கான கருத்தையும் சொல்லியிருக்காருங்கிறத நிறைய முறை பார்த்துருக்கோம். நாமெல்லாம் இப்போது கீரை சாப்பிட்றது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையான ஒரு உணவு, அதெல்லாம் யாருங்க சாப்பிடுவா? கீரை என் குழந்தைகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? அவங்க குழந்தைகளை கீரை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடும் அப்படின்னெல்லாம் பல வசனங்களை நாம் பேசிகிட்ருக்கோம். ஆனால் இந்த கீரைகள் நம்முடைய மண்ணில் நாம் வாழ்கின்ற இந்த சூழலில் விளைகின்ற அந்த எளிய கீரைகள், அந்த உயிரினங்கள் தான் நம்முடைய உயிருக்கு, நம்முடைய உடலுக்கு மிக பெரும் சக்தியை கொடுப்பதாக இருக்கிறது என்பதை வள்ளல் பிரான் பல முறை உணர்த்தி இருக்கிறார். அதனால் அவர் என்ன தெரியுமா செய்திருக்காரு? அவரோட வடலூர் அந்த ஞான சபையில் இந்த மாதிரியான கீரைகள், எளிய கீரைகளை வைத்து அல்லது இதை போன்ற பச்சிலைகளை வைத்து கஷாயம் போல செய்து அங்கே வருகின்ற அன்பர்களுக்கு, சன்மார்க்கிகளுக்கு காலையில் கொடுத்திருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். நான் மட்டும் சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் வருகின்ற எல்லோரும் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த தயாள குணம் இருக்குல்ல, அதுதான் வள்ளல் பிரானோட அடையாளம்னு நிச்சயமாக சொல்லலாம். அந்த மாதிரியான மூலிகைகளை கொண்டு, கீரைகளை கொண்டு, பச்சிலைகளை கொண்டு கஷாயம், குளிகை இதை போன்ற மாத்திரைகளை உருவாக்கியவர்கள் தான் நம்முடைய சித்தர்கள். அந்த சித்த மரபுங்கிறதா இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சித்த வைத்தியம் என்பதாக நிலை பெற்றிருக்கிறது. இன்னமும் சித்த வைத்தியத்தை கொண்டு தன்னுடைய உடம்பை மேம்படுத்தி கொள்பவர்கள் நம்முடைய தமிழர்களாக இருக்கிறார்கள்ங்கிறது நம்முடைய சித்த வைத்தியத்தின் சிறப்புன்னு நிச்சயமாக சொல்லலாம். 14 சித்தர்கள் எல்லோருமே சித்த வைத்தியத்தை கொண்டாடியவர்கள் தான், அதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் தான். அதே நிலையில் வள்ளல் பிரானோ சித்த வைத்தியத்துக்கு ஒரு பங்களிப்பை கொடுக்கிறார். அவர் என்னெல்லாம் மூலிகைகள், கீரைகளை பட்டியலிடுறாருங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். அந்த கீரைகள் பெயரையாவது நாம் தெரிந்து வைத்து கொள்ளலாம், அப்புறம் அதை தேட ஆரம்பிக்கலாம். சரியா? காலையில் சூரியோதயம் ஆனவுடன் தூதுளை, பொன்னாங்கண்ணி, வில்வம், சீந்தில், பொற்றலை, கையாந்தகரை, புளியாரை, வல்லாரை, நன்னாரி, கடுக்காய், மிளகு, அருகம்பேர் இவைகளில் யாதாயினும் ஒன்றை பசும்பாலில் சுத்தி செய்து சூரணமாக்கி கொண்டு சர்க்கரையில் கலந்தாவது அல்லது சூரணமாகவாவது பசும்பாலில் அனுபானித்தாவது சிறிது சிறிதாக உண்ணுதல். இந்த பகுதியை சிறப்பு விதி அப்படிங்கிற பகுதியில் வள்ளல் பிரான் கொடுக்கிறார். ஏன் சிறப்பு விதி? ஏன்னா இது மிக முக்கியமாக நாம் அத்தனை பேரும் கை கொள்ள வேண்டிய ஒரு உணவு முறை அப்படிங்கிறதுனால இதை சிறப்பு விதி என்று சொல்கிறார். ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு நம்ம இப்போ சொல்வோம்ல, அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வருகின்ற அந்த மூலிகைகளின் பெயர்கள், இதில் பாதி பெயர் கூட நமக்கு தெரியறதில்ல அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். தூதுவளை கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தூதுவளையை தாண்டி கையாந்தகரை அப்படிங்கிறார், சீந்தில் அப்படிங்கிறார், வில்வம் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான வார்த்தைகளோடு தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி இருக்கிறார்கள், உடல் நலத்தை பேணி இருக்கிறார்கள்ங்கிறத சொல்லுகின்ற ஒரு பத்தியை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். திரும்ப ஒரு முறை பயணிக்கலாம். காலையில் சூரியோதயம் ஆனவுடன் தூதுளை, பொன்னாங்கண்ணி, வில்வம், சீந்தில், பொற்றலை, கையாந்தகரை. இதில் சீந்தில்ங்கிறது நமக்கு தெரியாது, பொற்றலை, கையாந்தகரை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. தூதுளை தெரியும், பொன்னாங்கண்ணி தெரியும், வில்வம் தெரியும். பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் அப்படி சின்னதாக இருக்கும். அந்த கீரையில் கூட்டு வச்சு சாப்பிடுங்கன்னு எல்லா சித்த மருத்துவர்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நாம் தான் கீரையெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா, க்ரீன்லாம் எனக்கு பிடிக்காது, க்ரீன்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னு நம்முடைய குழந்தைகள் கூட சொல்லுகின்ற அளவுக்கு பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் அதே கீரைகளை ஸ்பினாஷ் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டா, பெயர் தெரியாத அல்லது ஆங்கிலத்தில் பெயர் சூட்டி கொண்டு வந்து கொடுத்தால் அதை சாப்பிட நாம் தயாராகிறோம். அது இல்லாமல் எளிமையான நம்முடைய தமிழ் பெயர்கள் தூதுளை, சீந்தில், பொன்னாங்கண்ணி, கையாந்தகரை இதையெல்லாம் சொல்லி பழகலாம். இதன் மூலமாக நம்முடைய நாக்குக்கும் நம்முடைய சொற்களுக்கும் பலம் சேரும் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை. அடுத்த பட்டியல் கொடுக்கிறார் பாருங்க. புளியாரை, வல்லாரை, நன்னாரி, கடுக்காய். வல்லாரை தெரியும் நமக்கு, புளியாரை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. புளியாரை, வல்லாரை, நன்னாரி, கடுக்காய். இதில் நன்னாரிங்கிறது சர்பத்தாக செய்து நம்முடைய மண்ணை சார்ந்த வியாபாரிகள் பல முறை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன பண்ணோம், இந்த நன்னாரி சர்பத்தை எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பாட்டிலில் அடைக்கப்பட்ட
அந்த தகர டப்பாவில் அடைக்கப்பட்ட அந்த குளிர்பானத்தை தான் அருந்தி கொண்டிருக்கிறோமே தவிர, நன்னாரி என்பது நம்முடைய மண்ணின் விளைச்சல். அந்த நன்னாரியை கொண்டு செய்யப்படுகின்ற சர்பத்தை எல்லாம் தொலைத்து நிற்கிறோங்கிறத இந்த பத்தியை படிக்கும்போது நமக்கு புரியுது. புளியாரை, வல்லாரை, நன்னாரி, அப்புறம் வேற என்ன பட்டியெல்லாம் வருதுன்னு பாருங்களேன். புளியாரை, வல்லாரை, நன்னாரி, கடுக்காய், மிளகு, அருகம் வேர், இவைகளில் யாதாயினும் ஒன்றை, இவ்வளோ பெரிய பட்டியல் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரே நேரத்தில் போடணும்னு கிடையாது. வல்லாரை எடுத்துக்கலாம், புளியாரை எடுத்துக்கலாம், அல்லது சீந்தில் எடுத்துக்கலாம், அல்லது பொன்னாங்கண்ணி எடுத்துக்கலாம், கையாந்தகரை எடுத்துக்கலாம். இப்படி எத்தனையோ பட்டியல் இருக்குல்ல. ஏதாவது ஒரு கீரையை தினமும் எடுத்துக்கொண்டு அதை பசும்பாலில் சுத்தம் செய்து பசும்பாலில் வேக வைத்துன்னு ஆரம்பிக்கிறார். ரொம்ப சுவையாக அந்த மனசுக்குள்ளேயே இப்போ அந்த வாசனை வந்து சேருது பாருங்க. அதுதான் வள்ளல் பிரானோட எழுத்தோட அடர்த்தின்னு நிச்சயமாக சொல்லலாம். யாதாயினும் ஒன்றை பசும்பாலில் சுத்தி செய்து சூரணமாக்கி கொண்டு சர்க்கரையில் கலந்தாவது அல்லது சூரணமாகவாவது, ஒன்று பசும்பாலில் சூரணமாக்கிக்கோங்க, இல்லை சர்க்கரை போட்டுக்கோங்க, உங்களுக்கு எது சாப்பிடுவதற்கு வசதியாக இருக்கோ அதன்படி செய்யுங்கள்னு ஒரு மிகப்பெரிய சாய்ஸை கொடுக்குறார் பாருங்களேன். நம்முடைய மண்ணின் விளைச்சலை உண்டு கொள்ளுங்கள், அதன் மூலம் உங்கள் உயிருக்கு உரத்தை சேர்த்து கொள்ளுங்கள் என்று அக்கறையாக சொல்கின்றார் நம்முடைய வள்ளல் பிரான். நிறைவு வரி: சர்க்கரையில் கலந்தாவது அல்லது சூரணமாகவாவது பசும்பாலில் அனுபானித்தாவது சிறிது சிறிதாக உண்ணுதல், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது பெற்றி உணின் அப்படின்னு சொல்வார் வள்ளுவர். அந்த மாதிரி நாம் எதை சாப்பிடுகிறோமோ அதற்கு மருந்தாக இந்த மாதிரியான பச்சிலைகளை, மூலிகைகளை சாப்பிட வேண்டும் என்று வள்ளல் பிரானும் சொல்லித் தருகிறார். என்றால் ரிட்டர்ன் டு நேச்சர் என்று ஆங்கில இலக்கியத்தில் ஒரு இயக்கம் இருந்தது, இயற்கைக்கு திரும்புங்கள் அப்படின்னு. அது மாதிரி நாம் ரிட்டர்ன் டு சித்த வைத்தியம் என்று வள்ளல் பிரானுடைய இந்த பத்தியை படித்த பிறகு கொஞ்சம் யோசிக்க. ஏன்னா சித்த வைத்தியத்தில் இல்லாத உடல் நல குறிப்புகள் இல்லை, உடல் நல மருந்துகள் இல்லை, உடல் நலம் பேணுவதற்கான சத்துகள் இல்லை. அந்த சத்துக்களை கொண்டு நாம் உடலை தேற்றி கொண்டால் நிச்சயமாக பலமுடையவர்களாக ஆவோம். பலமுடைய மனிதர்களால் தான் சிந்திக்கவும் முடியும். சிந்தனையின் மூலமாகத்தான் நம்முடைய வள்ளல் பிரானுடைய சன்மார்க்கத்தை பற்றி யோசிக்கவும் முடியும். எனவே உடல் நலத்தின் மூலமாக சன்மார்க்கத்தை யோசிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.